கோவை நாகமநாயக்கன்பாளையத்தில் கள்ளக்காதல் விவகாரத்தில் திலீபன் என்ற ஹோட்டல் அதிபர் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக லாரி உரிமையாளர் பிரேம் ஆனந்த் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் காவல்துறையிடம் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறும்போது பல அதிர்ச்சி தகவல்கள் காத்திருந்தன. அவருக்கு ஏற்கனவே 3 திருமணம் நடந்துள்ளது. இதில் அவரது முதல் மனைவி இறந்துவிட்டார். இறந்த பின்பு 2வது ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாகவும், ஆனால் அவரிடம் விவாகரத்து பெற்று சென்று விட்டதாகவும், அதன் பின்னர் 3வதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருடன் குடும்பம் நடத்தி வந்ததாகவும், ஆனால் அவரும் சில மாதங்களிலேயே வேறொரு நபருடன் ஓடிவிட்டதாக தெரிவித்தார். இதனால் தனியாக வசித்து வந்ததாகவும், அப்பொழுது அவரது வீட்டின் அருகே இருந்த 37 வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்ததாகவும், அவரை 4வதாக திருமணம் செய்ய நினைத்துள்ளார். ஆனால் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும், மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அவர் அந்த பகுதியில் உள்ள திலீபன் ஹோட்டலில் வேலை செய்தார். இது அவருக்கு பிடிக்கவில்லை. அவரை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அவர் அதனை கேட்கவில்லை. தொடர்ந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார். அத்துடன் ஹோட்டல் உரிமையாளரான திலீபுடன் அந்த பெண் கள்ளக்காதல் வைத்திருந்ததும் அவருக்கு தெரிய வந்தது. அவரை விட்டுவிட்டு அவருடன் சென்றது அவருக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. இதனால் கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவர் அந்த பெண்ணை கொலை செய்வதற்காக வேலை பார்த்து வரும் ஹோட்டலுக்கு சென்றதாகவும், அப்பொழுது அவரிடம் தகராறு ஈடுபட்டு அவரை கத்தியால் குத்தியதாகவும், அதனால் அதனை தடுக்க முயன்ற திலீபனையும் கத்தியால் குத்தியதாகவும் தெரிவித்தார். இதனால் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 17 நாட்கள் சிறையில் இருந்துவிட்டு சில நாட்களுக்கு முன்புதான் வெளியே வந்ததாகவும், வெளியே வந்த பின்னரும் ஹோட்டல் அருகே இருப்பவரிடம் அந்த பெண் குறித்தும் திலீபன் குறித்தும் விசாரித்ததாகவும், அப்போது அவர்கள் 2 பேரும் ஒன்றாக ஊர் சுற்றுவது தெரிய வந்ததாகவும், தான் 4வது திருமணம் செய்ய இருந்த பெண்ணை திலீபன் அபகரித்து விட்டதாகவும், இதற்காக அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிவிட்டு நேற்று அதிகாலை அவரது வீட்டிற்கு சென்று கதவை தட்டியதாகவும், அந்த பெண்ணும் கதவை திறந்து வெளியே வந்தபோது வீட்டிற்குள் திலீபனும் கட்டிலில் படுத்திருந்துள்ளார். இது லாரி உரிமையாளர் பிரேம் ஆனந்திற்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் அங்கிருந்த கத்தியை எடுத்து கட்டிலில் படுத்திருந்த திலீபனை சரம் மாறியாக குத்தியதாகவும், மேலும் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்ததாகவும் கூறிய அவர், இதனால் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்தார். அந்த பெண் அதனை தடுக்க முயன்றதால் அவரையும் கத்தியால் குத்தியதாகவும், இதில் அவரும் பலத்த காயமடைந்தார். தனக்கு கிடைக்காத காதலி யாருக்கும் கிடைக்கக்கூடாது என நினைத்து அந்த பெண்ணுடன் ஒன்றாக சாகலாம் என முடிவு செய்து அதற்காக வீட்டில் சமையல் அறையில் இருந்த கேஸ் சிலிண்டரை எடுத்து வந்து கேஸ் திறந்துவிட்டு தீயை பற்ற வைத்து தற்கொலைக்க முயன்றதாகவும், தீ எரிவதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததால் காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டதாகவும் லாரி உரிமையாளர் பிரேம் ஆனந்த் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர்.